அச்சோ, இன்னும் கீழே பாருங்கப்பா. இதோ வந்துட்டேன். நான் தான் உங்க கவி பாப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, அதே மாதிரி எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஹைப் கொடுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு எபிசோடுக்கு போலாம் வாங்க. அடியே கவி கழுவிய முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா, இத வர இது. வாங்கப்பா எல்லாரும் போலாம். ஆமாம் கரீனா, எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட போகிறேன். தூக்கத்தை போடுவியா நீ? யானை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு நீ உன் வீட்டுல நிம்மதியா தூங்குவியா? திருட்டு நாய. கரி ஐ கால் யூ பேக் டி. ஹே அறிவில உனக்கு திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுன்னு உள்ள நுழைஞ்சிருக்க. கது திறந்து இருந்தா அப்படியே வந்துருவியா நீ? வருவேண்டி நான் என்னடி பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணுவேன் நீ? ஐயோ, என்ன சொல்கிற பண்ணி? உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுடுவிய. காலில் இருக்கிறத கழிட்டு அடிச்சிருவோம் சொல்லிட்டான். எதுக்குடி இப்படி பண்ண நீ? டூ மச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான்லாம் ஒன்றும் பண்ணலை. பொய்யெல்லாம் சொல்லாத. என் அண்ணன் சொன்னார், யாரோ ஒருத்தவங்க வேணும்னே தான் வந்து இடிச்சாங்கன்னு என் அண்ணன் சொன்னார். நீ தான் ஆளை அனுப்பியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்கிறீ, நீ தானே அனுப்புனேன். இங்கே பாரு மணி, முதல்ல இந்த வாடி போடின்னு கூப்பிட்றது நிறுத்து. நான் உனக்கு அண்ணி ஆக போகிறேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அண்ட் பை த வே, உன் அண்ணனெல்லாம் நான் ஒன்றும் ஆக்சிடென்ட் பண்ணலை. அப்படி பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அன்னிக்கு நீ எல்லாம் பேசிக்கின்னு இருந்தேன்னா மரியாதை கேட்டுறோம் சொல்லிட்டேன். நீ எனக்கு அண்ணி அடியே? மூஞ்சமாவே என் பாரு இருக்கே. இந்த பாரு, கடைசி வரைக்கும் நந்தினி தான் எனக்கு அண்ணி. அவள் தான் எங்கள் வீட்டுக்கு மருமவ. அவள் தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக வரப்போறா. நீ தேவையில்லாத பகல் கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் நீ கேடு கேட்டபடியே என் அண்ணனையே அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிற. கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடி உனக்கு? எனக்கு அண்ணியாக வரப்போறேன்னு சொல்லி நின்றுக்கிற. ரொம்பலாம் பேசிக்கிட்டு இருக்காத. பழகுன தோஷத்துக்காக அமைதியாக இருக்கிறேன். இல்லைன்னு வெய்ய, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். தைரியம் இருந்தால் பண்ணுறியே நீ. ஆனால் நான் பார்த்துடலாம். வேணாம் அடிங்க. இன்னாடி இப்போ உனக்கு கூட்டாங்கன்னு வேணாங்கிற அம்மா. அவளை இறி ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு. யாமலி கையை வச்சிடலாம் அவளை செத்தடி இன்னைக்கு. நீ யாரு சாவ போறதுன்னு அப்போ போவும் தெரியும்டி நாய. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. யாமலி கையை வச்சிடல நீ. விட்டுரு விட்டுரு சௌமியா, என்ன விட்டுரு. விடணுமா? அதுக்கு நீ என் மேல கைய வச்சிருக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சௌமியாவையே நீ அடிப்ப உன்ன. அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என் பக்கம் வந்தியனா நீ ஒழுங்கு மரியாதை எழுந்து ஓடி போயிடு. இன்னொரு தடவை என்னை எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் கூட வச்சுக்கிட்ட அவளை நாஸ்தி ஆயிடுவ நீ. விட்டுரு, நான் போயிடுறேன். விட்டுரு விட்டுரு, நான் பக்கமே வரமாட்டேன். விட்டுரு. அது பேச்சு பா. ஏண்டுப்பா, இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி நான் சொல்கிறதையெல்லாம் மறுத்து பேசாமல் செய்யணும். செய்வியா? செய்கிறேன். அதான் நல்ல புள்ளிக்கு அழுகு. பா, ஏந்து வீட்டுக்கு போ. இன்னொரு தடவை இந்த பக்கம்லாம் வந்துடாத. சுச்சோ, மூஞ்செல்லாம் போயிட்டுக்கிச்சு போலியே. பார்த்து பொண்ணா வீட்டுக்கு. அப்படியே உன் அண்ணனை கேட்டதா சொல்லு. அழாம போங்க நாத்தனாரு. அப்படியே என் புருஷன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, புரியுதா? போ, வேகமாக போ. சீக்கிரமாக போயிட்டு உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. அப்புறம் உங்கள் வீட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நந்தினியோட ராசி தான் காரணம்னு சொல்லி உங்கள் அண்ணனோட கல்யாணத்தையும் நிறுத்து. அதுவும் இன்னைக்கு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். செவ்வளு பிஞ்சுக்கும் சொல்லிட்டான். இன்னொரு தடவை உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இங்கே பாரு, நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்கிற. அதை தாண்டி வேற எதுவும் பேசக்கூடாது. செய்ய முடியாது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் கல்யாணத்தை மறந்துடு. சும்மா இப்படி அழுது ட்ராமா போடாமல் போயிட்டு நான் சொன்ன வேலையை பாரு. உங்கள் வீட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆச்சுன்னா ஜோசியர் சொன்ன மாதிரி அண்ணன் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னெல்லாம் சொல்லி எதையாவது ஒன்று பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னா நல்ல செய்தியாக சொல்லணும், புரியுதா? அதை தாண்டி வேறு எதை நான் சொன்னேன் நாளைக்கே உன் கல்யாணம் நிற்கிற மாதிரி பண்ணுருவேன்.
ஏய் நல்லா கேட்டுக்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைமு. இன்னைக்குள்ள நீ கல்யாணத்தை நிறுத்துற, அப்படி இல்லை நாளைக்கு காலையில் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைக்கு வீடியோஸ் எல்லாம் போகும். சந்தோஷ், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. என்ன சரிங்கம்மா. அப்புறம் வலி எதனா அதிகமாச்சுன்னா சொல்லுப்பா, அப்பா கிட்ட சொல்லி டாக்டரை வர வச்சு பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. சந்தோஷா, சொல்லுங்க அத்தை. கை காலெல்லாம் நல்லா நீட்டி வச்சு உட்காருப்பாண்ணே, அப்புறம் வலி அப்படியே நின்றுடும். சரிங்க அத்தை, பார்த்துக்கிறேன். அப்புறம் நாளைக்கு காலையில் உனக்கு அத்தை ஆட்டுக்கால் சூப்பு பண்ணி தரேன்ப்பா. குடிச்சிரு, உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்கும். சரிங்க அத்தை. சரிப்பா, பார்க்கறதுக்கே ரொம்ப சோர்வாக இருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாடி ஷில்பா போகலாம். சரி பாரு, டே ராகுலுக்கு அண்ணனை நல்லா பார்த்துக்க. என்ன எதனா ஹெல்ப் வேணும்னா அம்மாவை கூப்பிடு. எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாதுமா, நீங்கள் போங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிறீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ பார்த்துக்க. நாங்களுமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரியாப்பா? சரிங்கம்மா. ராகுல், சொல்லு, நான் அதெல்லாம் வேணுமா? அம்மாண்டா நந்தினிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்ல. நான் பண்ணவா? ஏன்னா நீங்கள் பேசுறது இல்லையா அவகிட்ட? ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சுடா. என்ன சொல்ற? இந்த சிச்சுவேஷன்ல கூடவா அந்த சண்டாளி உங்ககிட்ட சண்டை போட்டா? இல்லடா, அவ சண்டை போடல, நான் தான் கொஞ்சம் கோவத்துல அவளை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையும் அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தையும் அவ முடிச்சு போட்டு பயப்படுறாடா. என்கிட்ட பேசுறப்ப எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாயிடுச்சு. அதனாலதான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவ பயம் நியாயம் தானேண்ணா, அதுக்கு இல்லாம நீ அவளை திட்டுவ? திட்டாம நான் வேற என்னடா பண்ணுவேன்? ஒரு விஷயம் நடந்துருமோன்ற பயத்திலேயே வாடா நம்ம உயிர் வாழ முடியும். ஏன்டா இருக்கிற வரையுமா வச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேணாமாடா? அந்த ஆளு சொல்லிட்டாங்கிறதுக்காக அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு என்கிட்டயுமே அதையே சொன்னா எனக்கு எரிச்சலா வரதானே செய்யும். நானே அடிபட்டு கிடக்குறேன், என்கிட்ட பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே தப்பா தான் நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்னடா பண்றது? வந்துருச்சு, பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். சரி சரி, கூல் பிரதர், கூல். சரி, நான் போய் அவளை கூட்டின்னு வரேன், உட்காந்து பேசுங்க ரெண்டு பேரும். இப்படியெல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க, நல்லா இல்லை. சரிடா, போய் கூட்டிட்டு வாடான்னு வார்த்தையை வர விட்டுட்டேன். சாரி கேட்கணும் அவகிட்ட, போய் கூட்டின்னு வா. வார்த்தையா? என்ன வார்த்தை? தலைக்கு மேல இருக்கு. அண்ணா, நீ அவகிட்ட அந்த வார்த்தையெல்லாம் பேசுவியா? ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா வேற வழி இல்லாம பேசிடுவேன்டா. சரி விடு, நான் பாத்துக்கலாம். நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்னா கூட்டின்னு வரேன். சீக்கிரமா போடா. இதோ கிளம்பிட்டேன். இதை வச்சு ஒரு பஞ்சாயத்து ஆக்காம இருக்கணும். அவ கடவுளே காப்பாத்து என்ன. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுக்கா. பெரிய அடியெல்லாம் இல்லை, இருந்தாலும் அங்கங்கே அடிபட்டுருக்குக்கா. சிராய்ப்பு அதிகமாக இருக்கு. பாவண்டி குழந்தை. ஆமாக்கா, என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். அக்கா, நேரம்னதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹாஸ்பிட்டலில் அம்மாவும் சுகத்தையும் அந்த குறி சொல்கிற பொம்பளைய பார்த்துருக்காங்கக்கா. குறி சொல்ற பொம்பளையா? என்னடி அர்ச்சனா சொல்ற? அந்த பொம்பளை எப்படியாங்க? அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களாங்க்கா, அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அது விஷயம் இல்லைக்கா. அந்த பொம்பளை அம்மா கிட்டேயும் அத்தை கிட்டேயும் என்ன விஷயம் சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்களா? சொன்னதையும் மீறி கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு மேலேயும் ஆபத்தெல்லாம் நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்குது. ஐயோ, ஆமாக்கா, அதனால தான் நாங்களே பெருசாக குழப்பத்தில் இருக்கிறோங்க்கா. அம்மாவெல்லாம் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க அம்மா. இன்னும் கேட்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வேணான்னு நம்ம மனசில் சொல்லிக்கிட்டாலும் நடக்கிறத பார்த்தா போக போக நாமளே இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவோம் போலடி. ஆமாக்கா, எனக்கே இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு வேளை கல்யாணம் ஆகி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா ஷில்பாத்திக்கு யாருக்கா பதில் சொல்கிறது? வாயை கழுவரைச்சுனா அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, அமைதியாரு நீ. நான் யதார்த்தமாக தான்க்கா சொன்னேன், அப்படியே நடக்கணும்னெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கு உண்மையிலேயே. சரி விடுடி, நீயே அங்கே இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. அப்புறம் நந்தினி எதனா கேட்டுற போகிறா. ஏற்கனவே அவளும் ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்போ நீயே இப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சுதுன்னு வையே, அவ்வளோதான். அப்புறம் அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யாரும் நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சே, நந்தினி கிட்டலாம் யாரும் விஷயத்த சொல்ல போகிறது இல்லைக்கா. அதுவும் இல்லாமல் இப்போ அவள் ரூமில் தான் இருக்கா, அதனால தான் நானே தைரியமாக இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கிச்சனில் இருக்கேங்க நான். சரிம்மா, ஏன்னா தெரிஞ்ச குழந்தை ரொம்ப உடஞ்சி போயிடுவா, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இப்போ வேவா அப்படி தாங்க்கா இருக்கா, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் அந்த பொம்பளை வந்து சொல்லியிருக்குன்னா உண்மை இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தால் அவர் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்தாகும். ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல, அதனால தான் இப்படியெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக அவர் உயிருக்கு ஆபத்தாகும். அதுவும் என்னாலேயே. நந்தினியா, கதவு துறடியா? இல்லை, என்னால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இல்லை, ஜோசியர் சொன்ன மாதிரி பரிகாரத்தை பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேணாம். அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா காலை ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியிலேயே நான் சாகணும். இல்லை, என்னால் முடியாது. என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. அடியா, உள்ள இருக்குதே இல்லையா? கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னால் சந்தோஷம் கேட்க மாட்டார், என்கிட்டயே சண்டை தான் போடுவார். வீட்டில் இருக்க பெரியவங்களே கூப்பிட்டு வச்சு விஷயத்த சொல்லிடலாம்.
எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன். என்னால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆகவும் நான் விட மாட்டேன். இந்த சாமியை வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப நான் என்ன பண்றது? நந்தினி கல்யாணத்தை நிறுத்துறதா இல்லை என் கல்யாணத்தை நானே நிறுத்துறதா? எனக்கு ஒன்றும் புரியல. என் கல்யாணத்தை நானே நிறுத்திடலான்னு பார்த்தா கூட ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்பாங்க. நான் பண்ண தப்பு எல்லாம் சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாதான் அவங்களாம் மன்னிப்பாங்களா? சரி, பெரியவங்க கூட என்ன கொஞ்ச நாள் கழிச்சாவது மன்னிச்சிருவாங்க. ஆனால் மனோஜ் என்ன மன்னிப்பாரா? இப்படிப்பட்ட பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிப்பார்ல அவரு. அப்புறம் நந்தினி அவன் என்னை சுத்தமாக மன்னிக்கவே மாட்டான். என்னை வெறுத்து ஒதுக்கிடுவா. இந்த சௌமியா நாய் வேற எனக்கு ஒரு நாள் தான் டைம்னு சொல்லியிருக்கிறா. அவள் யார் எனக்கு டைம் எல்லாம் சொல்கிறதுக்கு? எனக்கு அவ்வளோ நினைச்சாலும் ஆத்திரமா வருது. அவள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நான் இப்படி உட்காந்து மூக்கு சிந்திக்கிட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவளை நான் ஏமாற்றணும். நான் அவளை பழி வாங்கியே தீரணும். எனக்கு என் வாழ்க்கையையும் காப்பாற்றிக்கணும், நந்தினி வாழ்க்கையையும் காப்பாற்றணும். அதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரே வழி நந்தினி கல்யாணத்தை நிறுத்துறது தான். இப்போ நான் எடுக்கிற முடிவு சுயநலமாக இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல. அந்த சௌமியாவோட பிளாக்மெயிலிருந்து நான் தப்பிக்கணும்னா எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட மனோஜுக்கிட்ட நானே எல்லா உண்மையை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட என்ன ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அந்த சௌமியாவையும் மாட்டி விட்டுடுறேன். இப்போதைக்கு என்னால் இந்த உண்மையெல்லாம் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் என் கல்யாணம் நின்னாலும் நின்றுடும். அவர் என்னை அடியோடு வெறுத்து ஒதுக்கிடுவார். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை அப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்க முடியாது இல்லையா? என்னை டிவோர்ஸ் பண்ணுறனாலாமா சொல்லுவார் அவர்? அதெல்லாம் சொல்ல மாட்டார். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழிப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் இப்போ எல்லா உண்மையை நான் மறைக்கிறேன். மறைச்சிட்டு நந்தினி கல்யாணத்தையும் நான் நிறுத்திடுறேன். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாதத்தில் நந்தினிக்கு நான் அண்ணனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். சாரி நந்தினி, நான் உனக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்டி. ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிற தப்பால் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சேர்ந்து தப்பிக்கோண்டி. அந்த சௌமியாவையே நம்ம பழி வாங்கிடலாண்டி. அவளை சும்மா விடக்கூடாதுடி. கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கடி. என்ன கொஞ்ச நாள்? என் கல்யாணம் ஆனால் மறுநாளே வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி மறுநாளே கூட உனக்கும் அண்ணனுக்கும் நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டி. நீ என்னை மன்னிச்சிருடி. கண்டிப்பாக என்னை மன்னிப்பேன். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஆமாம், அதான் கரெக்டாக இருக்கும். ராசி இல்லை, ஜாதகம் சரியில்லைன்னு போய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவோம். அப்புறமா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் முதல்ல அந்த சௌமியா சனியனை நான் பழி வாங்கணும். அதுவும் சேஃபாக இருந்துக்கிட்டே பழி வாங்கணும். கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன். சிவா, நீயும் பார்வதி நாளைக்கு தானே ஊருக்கு கிளம்புறீங்க? ஆமாம் மச்சான். பதுவும் சுகுவும் கூட இங்கே தான் இருக்கிறாங்க. பேசாம நாளைக்கு போயிட்டு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்டா. பசங்களை மட்டும் கூட்டிட்டு போகலாம், சரியா? அதான் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணிடலாம். சரிடா, அப்படியே பண்ணிடலாம். நந்தினி சொன்னா கேள்றி, அமைதியா இருடி. நீ வாய மூடு. அப்பா, மாமா. என்னம்மா நந்தினி? அம்மா எங்கப்பா? உள்ளதாம இருக்கிறாங்க கிச்சன்ல. நீ என்ன ஒரு மாதிரி இருக்கிற? அவ வருத்தமா இருக்காடா. அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால வருத்தமா இருக்கா. இன்னும் அம்மா சின்ன சின்ன அடி தானே, விடு, அதெல்லாம் சரியாயிடும். அப்பா, நீ கொஞ்சம் அம்மாவையும் அத்தையும் கூப்பிடுங்க. ஏம்மா, எதனா வேணுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. நீ கொஞ்சம் அத்தையையும் அம்மாவையும் கூப்பிடு. சரிம்மா, இரு, நான் போய் கூட்டின்னு வரேன். நந்தினி, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நந்தினி, வாடா நந்தினி, சொன்னா கேளுடி. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அமைதியா. பாரு அப்படியே ஷில்பாவை கூட்டின்னு வாங்க. நந்தினி, வேணாம் நந்தினி, சொன்னா கேளு நந்தினி. நந்தினி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நந்தினி. மனசாட்சியோட பேசுறாகுல்ல, எது நீ விஷயமே இல்லைங்கிற? கல்யாணம் ஆகி உண்மையிலேயே அந்த அளவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உன் அண்ணனை நீ இழந்துட்டு நிப்ப, என் புருஷனை நான் இழந்துட்டு நிப்பேன்டா. எனக்கு இதெல்லாம் தேவையா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதிரி. நீ எதுக்கடி இந்த மாதிரி கருமத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? முதல்ல எனக்கு மட்டும் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு எதனா இருக்காடா? எல்லாம் நடக்கிறத வச்சு தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பு நடக்கிறப்ப நாம தான் நம்மளையே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும்டா. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ உன் வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வேணா நந்தினி, சொன்னா கேளுடி. அண்ணன் உண்மையிலே ஒஞ்சி போயிட்டு வருடி. ப்ளீஸ் டி, சொன்னா கேளுடி. இப்போ நானுமே அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்களே. தயவு செஞ்சு அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். இதை நான் அவருக்காக மட்டும்தான் பண்றேன். என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க இப்ப? அம்மா, அப்பால ஒன்றும் கூப்பிடல, நான் தான் உங்களை கூப்பிட சொன்னேன். என்ன விஷயம்டி? நந்தினி, வேணாம் நந்தினி, ப்ளீஸ் நந்தினி. நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன நடக்குதுங்க? என்ன விஷயம்னு சொல்லுமா? மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, நீங்களும் தான். அம்மா, அப்பா, உங்க எல்லார்கிட்டயுமே தான் நான் சொல்லிக்கிறேன். யாருமே நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்.
ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? மா தயவு செஞ்சு அமைதியாருமா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். என்னத்த சொல்ல போறமா நீ? இல்ல என்ன சொல்ல போறேன்னு கேக்குறேன். ஒரு எரிய பத்திரிக்கை வச்சு கல்யாணம் வைக்க போறோம், இப்போ வந்து கல்யாணத்தை வேணாங்கிற? அப்பா கோவப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. இது பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறங்கிற பேச்செல்லாம் இங்க பேசாத சொல்லிட்டா அவ்வளவுதான். அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ எதுக்கு நீ இப்போ இதை எடுத்துன்னு வந்திருக்கிற? என்ன இவளே கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா? சரி அப்புறம் நம்ம எதுவும் பேசாம அமைதியா இருப்போம். அப்பா சுற்றி நடக்கிற விஷயம்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாப்பா? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அந்த குறி சொல்கிறப்பமெல்லாம் மறுபடியும் வந்து அம்மா கிட்ட பேசியிருக்கிறான், கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறான். நந்தினி அந்த விஷயம்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் அதுக்குன்னே கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது நந்தினி. என்ன நினச்சின்னு இருக்கிறேன் நீனு? பத்திரிக்கை வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இப்போ போயிட்டு கல்யாணத்தை நிறுத்த அது இதுன்னு இப்போ அதெல்லாம் முடியாது. நான் அதையெல்லாம் நம்புறது இல்லை, வீட்லேயும் யாரும் நம்பலை, உங்கள் அம்மாவே அந்த விஷயத்தெல்லாம் நம்பலை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்னத்துக்கு இப்போ தேவையில்லாமல் பயந்து நிறுக்கிற? என்னப்பா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சுன்னு பத்திரிக்கை தானே கொடுத்துருக்குறீங்க, அதனால என்ன ஆயிருப்போகுது? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான். நந்தினி இந்த ஜோசியம் ஜாதகங்கிற காரணத்துக்காக தான் நீ கல்யாணத்தை வேணாங்கிறன்னா அது சத்தியமா எங்களால ஏத்துக்க முடியாதுமா. நீ இந்த விஷயத்தெல்லாம் நீ முதல்ல மைண்ட்ல இருந்து எடுத்துடு. கல்யாணம் ஸ்மூத்தா நடக்கும், சந்தோஷக்கும் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. ஆமாம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? நீங்கள் எல்லாரும் இருந்தோன்னு தானே, நீங்கள் எல்லாரும் இருந்தோம் தானே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்னால் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளோதான். என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவ? நீ ஏதோ அவசரத்துலயும் பயத்துலயும் பேசுற மாதிரி தெரியுது. நான் தான் சொல்றேன்லம்மா, ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷ் வீட்லயே இருப்பான், சரியா? நீங்க 2 பேருமே வீட்லயே இருங்க, எங்கேயும் போக தேவையில்ல, சரியா? ஒரு 10 டேஸ்க்கு ராகுல் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, எங்களோட கண்காணிப்புலயே இருங்க. சந்தோஷம் நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாம், ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீ தேவையில்லாம பயப்படாதம்மா, கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேணாம்மா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், நீங்க 2 பேருமே ஹாப்பியா இருப்பீங்க. மாமா சொல்றல, கொஞ்சம் கேளு. இல்லை மாமா, நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால் பயத்திலேயெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது மாமா. ஏன் 10 நாளுக்கு அப்புறம் எதனா என்ன பண்ணுவீங்க? காலம் ஃபுல்லாக இவரை வீட்டிலே பூட்டி வச்சிருக்க முடியுமா உங்களால்? நந்தினியே தேவையில்லாமல் பேசுகிற, வாய் எடுக்க சொல்லிட்டேன். இல்லைப்பா முடியாதுப்பா என்னால். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கள். 10 நாளுக்கு அப்புறமா அவருக்கு அப்படி ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஜாதகத்தில் தான் தோஷம் இருக்குன்னு சொல்லி தொலைச்சிருக்காங்கல்ல, அப்போ அந்த பரிகாரத்தை பண்ணி 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே? நீங்களாம் எதுக்காக இவ்வளோ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இங்கே எதுக்கும் அடம் பிடிக்கல நந்தினி, நீ தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லுப்பா, ரொம்ப ஓவரா வாய் பேசுன்னு கிடக்குது. உங்க பொண்ணுக்கிட்ட நான் 1000 முறை சொல்லியிருப்பாமாம்மா, இந்த விஷயத்தை விட்டு எதையும் யோசிக்காதுன்னு. அவள் யோசிச்சு தான் மாமா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க மாமா, என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். இந்த 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுற சொல்லுங்க. இந்த கல்யாணம் இப்போ நடந்தே தீரணும். என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கங்க, இல்லை என்ன நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க தேவையில்ல. நந்தினியா அப்பாவுக்கு கோவம் வருது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லப்பா, என்னால் என் வாழ்க்கையில் விளையாட முடியாது, என்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளோதான். நந்தினி லூசு மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காது நந்தினி, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுரி. ஒன்றாகுதுன்னு நீங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதனா ஆச்சுடா என் வாழ்க்கையில் வீணாக போகும், என்னால் ஒத்துக்க முடியாது இந்த கல்யாணத்துக்கு, அவ்வளோதான். என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. படித்த பொண்ணு தானே நீ, ஏன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க, என்னால இந்த கல்யாணத்துல இருந்து பின் வாங்க முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அவ்வளவுதான். நந்தினியா மாப்பிள்ளை சொல்றது ஒழுங்கா கேளு, வாய் முடிக்கு நீ கல்யாணத்தை முடிச்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நீங்க ஆளாளுக்கு என்ன இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னால தான் கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னால பண்ணிக்க முடியாது. பெருமா உனக்கு யாரும் இங்க கட்டாய கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கல, அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். இந்த விருப்பம் இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது இன்னொரு தடவை. எனக்கு கல்யாணத்தை பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு தானே சொல்ல முடியும், அதை தாண்டி இப்போ நான் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லவா கல்யாணத்தை நிறுத்திடுறீங்களா? நந்தினியா வீம்புக்குனால பேசின்னு இருக்காத, வாய் அடுக்க சொல்லிட்டேன். எப்போ சொல்றீங்க போனேங்கிறது? ராகுலே அவளை அங்கே கூட்டின்னு போ. வானந்தினி போலாம், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. என்னால் எங்கேயும் வர முடியாதுடா. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றது கேட்டுக்கங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு என்ன நானே எதனா பண்ணிப்பேன். என்ன சொன்ன நீ? ஏய் என்னடா பண்ற நீ? பின்ன என்ன பேச்சு பேசுன இது பத்தியாதியா? வர கோவத்துக்கு முன்னா டேய் பின்னாடி வரா நீ பதிலு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பொம்பளை பொண்ணு போய் கை நீட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. பின்ன என்னடா பேச்சு பேசுனது இது? கல்யாணத்தை பண்ணி வச்சா எதனா பண்ணிக்கொண்டா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் இப்ப கூட அதே தான் சொல்றேன். எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சனா நான் அதை தப்பா பண்ணுவேன். நீ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆண்டி நந்தினி இப்படி பண்ற? நந்தினி பெல்ட் எடுத்துன்னு வையா, பட்டையா உரிச்சிருவேன் சொல்லிட்டு உன்ன. நந்தினி சொன்னா கேளுடி, அமைதியா வாடி. முடியாது, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னால கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அடிச்சு பல்லெல்லாம் வச்சிருவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை கல்யாணம் வேணாம்னு சொன்னீனா? மாமா அமைதியா இருங்க மாமா கொஞ்சம். நந்தினி நீங்க பாரு ஒரு நிமிஷம், எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை.
சரி நந்தினி, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. உனக்கு என்ன இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளோதானே, நிறுத்திக்கலாம். ஆனால் எனக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பரான பதிலை சொல்லு. அண்ணா என்னண்ணா நீ கூட இப்படி பேசுகிற? அவள் பேசுகிறதெல்லாம் நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருக்க. அவள் சொன்னதை கேட்டுமா என்னால் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இங்கே பாரு நந்தினி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் உன் முடிவுன்னா நிறுத்திக்கலாம். ஆனால் இந்த ஜோசியம் ஜாதகங்கிறத தாண்டி வேற எதனா ஒரு காரணம் சொல்லு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிறேன். சந்தோஷ் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அவ தான் சின்ன பொண்ணு, புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. மா ப்ளீஸ்மா, அவள் ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது. அவள் ரொம்ப தெளிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். நந்தினி, நீ எனக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்லு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற எதனா ஒரு காரணம் இருந்தால் சொல்லு. கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திக்கலாம். ஆனால் ஜோசியோ ஜாதகத்துக்காக நான் ஒத்துக்க மாட்டேன் நந்தினி. ஆனால் என்னால் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டுல. என்னை பற்றி கூட யோசிக்காம நீ எனக்கு இப்போ ஒரு பதிலை மட்டும் சொல்லு. கல்யாணத்தை நிறுத்திக்கலாம். வேற ஒரு ரீசன் மட்டும் சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, உங்களையும் பிடிக்கல. உங்களை கல்யாணம் படிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் மேலேயும் எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளோதான். இது மட்டும்தான் காரணம்.